வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம எந்த நூலை நம்ம பார்க்க இருக்கிறோம்? வணக்கம். வாசவதத்தை. இன்று நாம் பார்க்கிற நூல் வாசவதத்தை. முனைவர் சஞ்சீவ் குமார் அவர் இந்த நூலை ஹிந்தியில் எழுதியிருக்கிறார். திருமதி அலமேலு கிருஷ்ணன் அவர்கள் இதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். ஒரு சிறிய நூல், ஒரு 42 பக்கம் அவ்வளவுதான் வரும். ஒரு அருமையான நூல், கவிதை வடிவில் எழுதப்பட்ட ஒரு நூல். யார் இந்த வாசவதத்தை? ஒரு அமைதியான வீட்டில் ஒரு பெண் படுத்திருக்கிறாள். ஒரு கட்டில்ல நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாள். உடலெல்லாம் கொப்புளங்கள். தனிமையில் இருக்கிறாள். மரணதேவன் எப்போது தன்னை அணைப்பான் என்று காத்திருக்கிறாள். என்ன ஆனது? யார் இவள்? அவள்தான் வாசவதத்தை. அவள் ஏன் இப்படி ஆனாள்? அவள் இளமையாக இருக்கிற போது அவள் ஒரு தேவர் அடியாள், ஒரு நடன மங்கை, வானத்து தேவதை, வானத்து அப்சரஸ் இறங்கி வந்ததை போல அழகானவள். அவளுடைய கடைக்கண் பார்வைக்காக பல ஆயிரம் பேர் காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட வாசவதத்தை ஒரு கோவிலுக்கு போகிறாள். அந்த கோவிலிலே ஒரு இளம் துறவி உபகுப்தர் அவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யார் அந்த உபகுப்தர் அப்படின்னா, சித்தார்த்தருடைய சீடர் உபகுப்தர். பெரும் பணிகளை எல்லாம் செய்தவர். அசோகருக்கு போதனைகள் செய்து போரை நிறுத்தியவர் இந்த உபகுப்தர். அப்படிப்பட்ட அந்த துறவி அந்த கோவிலில் அமர்ந்து ஞானத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே மெல்ல நடந்து வருகிற வாசவதத்தை அமர்ந்து கேட்கிறாள், ரசிக்கிறாள், மயங்குகிறாள், தன்னையே இழக்கிறாள். கூட்டம் முடிந்த போது உபகுப்தரிடத்திலே போய் அவள் தன்னுடைய உள்ள கிடக்கையை சொல்கிறாள். என் உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இனி அர்ப்பணிக்கிறேன். இனி எனக்கு வேறு யாருமே வேண்டாம். நீங்கள் என்னோடு வந்து விடுங்கள் அப்படின்னு அழைக்கிறார். உபகுப்தர் மௌனமாக இருக்கிறார். அவர் சொல்றார், மகளே, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. தேவின்னு கூப்பிடுற. தேவி, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. பொறுத்துக்கொள். இன்று என்னால் வர முடியாது. நான் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும். ஆனா கவலைப்படாத, கட்டாயம் ஒரு நாள் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இவள் அப்படியே உடைந்து நொறுங்கி போகிறாள். ஏன்னா இவளுடைய கடைக்கண் பார்வை படாதா என்று பலர் காத்திருக்கிற போது இவளே போய் ஒருவரை அழைக்க அவர் மறுத்துவிட்டு போய்விட்டாரே என்பதை இவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடைந்து போனார். இரவு பகல் போனதே தெரியவில்லை. அப்படியே உட்கார்ந்து கிடக்கிறார். காலம் உருண்டு ஓடியது. இவள் அழகை இழந்தாள், ஆடை ஆபரணங்களை இழந்தாள், நோயுற்றாள், மரணப்படுக்கையில் கிடக்கிறாள் வாசவதத்தை. இப்போ இந்த நேரத்தில் அவளுடைய அந்த வாசல் கதவு திறக்கப்படுகிறது. ஒரு சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வருவதைப் போல ஒரு மனிதர் வந்து நின்றார். இவள் மெல்ல திரும்பி பார்க்கிறாள். பார்த்தால் உபகுப்தன். அவர் மெல்ல இவள் அருகில் வந்து தன் கையிலே வைத்திருந்த கமண்டலத்தில் இருந்து அந்த புனித நீரை எடுத்து மந்திரம் சொல்லி அவள் மேனியில் தடவுகிறார். எந்த கரம் தன் மீது படாதா என்று அவள் காத்திருந்தாலோ அதே கரம் இப்போது அவள் மேல் படுகிறது. அவர் மெல்ல அந்த உடலில் இருக்கிற அந்த புண்களுக்கெல்லாம் பணிவிடை செய்கிறார். அந்த வாசவதத்தைக்கு உபகுப்தர் பணிவிடை செய்கிறார். அப்படி செய்கிற போது மெல்ல மெல்ல அவள் புண்கள் எல்லாம் ஆறி அவள் நோய் எல்லாம் சரியாகி மீண்டும் அதே புத்துணர்ச்சியோடு எழுந்து அமர்கிறாள் வாசவதத்தை. இப்ப சொல்றார் உபகுப்தர், மகளே, இந்த உடலின் மீது இருக்கிற பற்று வெறும் சின்னது.
அதை விட்டுடு, அது சிற்றின்பம், அதை விட்டுடு, பேரின்பம் ஒன்று இருக்கிறது என்று ஞானத்தை உபதேசிக்கிறார். மெல்ல மெல்ல இவள் மனதுக்குள் இருக்கிற இருள் விலகி அந்த ஞான ஒளியை இவள் பெறுகிறாள். இவரும் இவளும் உபகுத்தரை சரணடைந்து புத்த பிக்குணியாக மாறிவிட்டார். அதுதான் வாசவதத்தை. இந்த நூல் சொல்லும் செய்தி என்ன? இந்த நூல் எனக்கு 2 செய்தியை ஞாபகப்படுத்தியது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் நிகழும். தேவை பொறுமையும் நம்பிக்கையும் காத்திருப்பும் தான். அது இருந்தால் மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் நிகழும் என்பதை சொல்லுகிறது. ஒன்று. 2, ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கிறது. வாழ்க்கைனா என்ன சார் அப்படின்னு கேட்கிற போது ஒருத்தர் சொன்னார், வாழ்க்கை என்பது எதிர்பார்த்தவைகளை தவற விடுவதும் எதிர்பாராதவைகளை சந்திப்பதுமே வாழ்க்கை என்று ஒரு அற்புதமான வரி சொல்லுகிறது. இந்த வாசவதத்தையினுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். அவள் எதிர்பார்த்த ஒன்று அப்போது நிகழவில்லை. ஆனால் அவள் எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது. அது அவள் வாழ்க்கையவே புரட்டி போட்டது. இந்த நூல் கவிதை வடிவில் எழுதப்பட்டதுன்னு சொன்னீங்க இல்லையா? இதில் உங்களுக்கு பிடித்த கவிதை வரிகளை ஏதாவது சொல்லுங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதை வரிகள், அந்த கவித்துவம் நான் ரொம்ப ரசித்தேன். அழகான வரிகளை, நான் ரசித்த வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். பார்ப்போம் வாங்க. தன் கைகளை கட்டிக்கொண்டு ததாகதர் பார்த்தார் கனிந்த பார்வையால். இளமையான அழகிய மெல்லிய தேவதை போன்ற அந்த யுவதி வெட்கத்தின் கிழிந்த திரையை விலக்கி எட்டி பார்க்கிறாள் காதல் வயப்பட்ட கண்களால். அந்த பக்கம் வியப்புற்று மகிழ்ச்சியுடன் சற்று மௌனமாக. இது மாதிரி அந்த வரிகள் ரொம்ப அழகா இருக்கிறது. இன்னும் சில வரிகளை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, மென்மையாக கூறினார் உபகுப்தர், தேவி எழுந்திரு, இழக்காதே பொறுமையை, காமம் உடலில் உண்டாகும் குழப்பம், சஞ்சலமடைய மாட்டார் உறுதி கொண்டவர் அப்படின்னு சொல்றார். இந்த வரி ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் சில வரிகள் அவர் சொல்றார் அருமையா. ததாகதர் கூறினார், வருவேன் தேவி, நான் மீண்டும் வருவேன். எதிர்பார்த்திருப்பாய் எப்போதாவது என்னை, அப்போது நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்ற அந்த வரிகள். வருவேன் நான் அடுத்த முறை, என் தேவை இருக்கும் உனக்கு, எதிர்நோக்கி இருப்பாய் என்னை அமைதியின்றி அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையும் ரொம்ப அழகாக அந்த கதை சொல்கிற போக்காக இருக்கிறது. இப்போ இந்த வாசவதத்தையோட அந்த அந்த வர்ணனை, சோர்வடைந்த அவளுக்கு இலக்கும் இல்லை, வேலையும் இல்லை. வாசவதத்தை இன்று அனாதை. வடிவத்தில் இல்லை எந்த ஒளிர்வும், உடலில் இல்லை எந்த அலங்காரமும். மலர் போன்ற உடல் வாடி இருந்தது. உலர்ந்த மரக்கிளை போல் உடலின் எடை. அவளது அழகென்ற மலர்கள் உதிர்ந்து புழுதி படிந்தன. இருந்தாள் தனிமையில் பூவின் காம்பை போல். இல்லை குங்குமப்பூவான ஒப்பனை ஏதும், இல்லை குங்குமத்திலான ஒப்பனை ஏதும் அப்படின்னு அவங்க அந்த விளக்கி கொண்டே போகிற அந்த வரிகளும் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு அருமையான வரிகள். வந்திருப்பது யார்? வாசவதத்தை கேட்கிறார், வந்திருப்பது யார்? ததாகதர் கூறினார், நான் தான் தேவி, உன் விருந்தினன். எப்போதோ வாக்களித்திருந்தேன் நான் வருவேன் மீண்டும் என. உனக்கு எனது தேவையும் எதிர்பார்ப்பும் இருக்கும் அக்காலத்தில். எனவே இன்று வந்திருக்கிறேன் உன் விருந்தினராக என்று சொல்லுகிற இந்த இடமும் ரொம்ப அழகான இடம். ஒரு அருமையான புள்ளி அவர் சொல்லுகிறாரு, இந்த சுயநல அணுகுமுறை, வேட்பை, வெறுப்பு, இவை அனைத்தும் எதற்காக? சிந்தித்துப்பார்.
நன்றாக பெறக்கூடியது என்ன? காமம் கட்டுக்கடங்காதது, அது ஒரு உடல் நோய். அவர் சொல்றார், காமம் கட்டுக்கடங்காதது, அது ஒரு உடல் நோய். இதான் அவர் அவளுக்கு சொல்லுகிற அந்த பாயிண்ட், புள்ளி அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அப்ப அவ ஈர்க்கப்படுகிறாள். இந்த முழு உலகத்தையும் தேவி தவமே சாதனைக்கான வழி அப்படின்னு சொல்றார். இதயம் வாழ்க்கை எனும் மாயையை விலக்கி முழு உலகையும் ஒருங்கிணைக்கும் போது இருக்காது தன்னை குறித்த எண்ணம் மற்றும் ஏக்கம் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த கருணையே அனைத்து மகிழ்ச்சிக்கும் காரணம் அப்படின்னு அவர் சொல்ற அந்த வரிகள் ரொம்ப அழகான வரிகள். இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அதனால் கடைசியில் அவர் சரணடைகிறாள். புத்தனை சரணடைகிறேன், தர்மத்தை சரணடைகிறேன், சங்கத்தை சரணடைகிறேன் என்று அவர் முடிக்கிற அந்த வரிகள். இப்படி அருமையான இந்த புத்தகம் முழுக்க நம்மை மனதை மயக்கக்கூடிய கவிதை வரிகள், தத்துவத்தோடு கூடிய கவிதை வரிகள் நிரம்ப இருக்கின்றன. நீங்களும் சுவைக்கலாம்.